Hello Kutties, good morning. Today we are going to the class 6th standard English term 1 unit 2 revision book back exercise. In this class we learn unit 2 prose when the trees walk, poem trees, supplementary the apple tree and the format. Last class we will learn unit 1 prose sea turtles, poem the crocodile, supplementary owlie. குட்டீஸ் லாஸ்ட் கிளாஸ் சீ டர்ட்டில்ஸ் ப்ரோஸ் பார்த்தோம். இதுக்கான புக் பேக் 1 மார்க்ஸ்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம போயம் பார்த்தோம் crocodile. அந்த போயம்க்குரிய புக் பேக்ஸ் ஆன்சர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தென் கிளாஸ் ஒர்க்கும் ரீட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா யூனிட் 1ல் சப்ளிமெண்ட்ரி இருக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி ரொம்ப ஈஸியானது தான் ஔலி. ஸோ இதுக்கான புக் பேக் 1 மார்க்கும் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாத நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பேட்டர்ன் பார்த்தோம். இந்த எக்ஸாமுக்கு நமக்கு என்ன கொஷின் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நவ் திஸ் கிளாஸ் யூனிட் 2ல் இருக்க ப்ரோஸ் பார்க்கலாம். வென் த ட்ரீஸ் வாக் இதுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நவ் இதில் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி 1 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத க்ளோசரிலாம் நீங்கள் ரீட் பண்ணியிருக்கோம். உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கிற க்ளோசரி 1 மார்க் மட்டும்தான் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. சின்னதாக தான் இருக்கும். அந்த வேர்டெலாம் படிச்சிருங்க. நவ் செக்ஷன் 2 செக்ஷன் 3ல் இருக்கிற எல்லா க்ளோசரியுமே மிஸ் பண்ணாமல் ரீட் பண்ணிடுங்க. கம்மியாக தான் இருக்கும். தென் புக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏபார்எஃப் சின்ன ஏபார்எஃப் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. அதையும் ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்குது ஓவரால் பார்த்தா. அதையும் ரீட் பண்ணிடுங்க. பேராகிராஃப் ரீட் பண்ணிடுங்க. இந்த லெசனுக்குரியது. நான் 1 மார்க் மட்டும் இப்போ நம்ம ரீகால் பண்ணிடலாம். உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 117ல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டிக் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், according to the author, the tendril was moving towards grandfather because it. நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதனால் அந்த டென்ட்ரல் அந்த கொடிச்சொல் அவருடைய கிராண்ட்ஃபாதரோட தாத்தாவை நோக்கி போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நீடர் லைட் அண்ட் வார்மிட், அந்த கொடிச்சொல் எதுக்காக போச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த லைட்டும் அந்த வெளிச்சத்தையும் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கோசம் போச்சு அப்படிங்கிறாங்க ஆப்ஷன். செகண்ட் ஒன், டிட் நாட் லைக் த லைட் அண்ட் வார்மிட், அதாவது அது லைட் பண்ணாதனால தாத்தா கிட்டே போச்சு. அந்த லைட்டையும் அந்த காற்றையும் லைட் பண்ணாதனால தாத்தா கிட்டே போச்சு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். அந்த தேர்ட் ஒன் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். அவர் எதனால் ஒரு தாத்தா மேலே இருக்கிற ஒரு அஃபெக்ஷனால் ஒரு பாசத்தினால் மட்டும்தான் அந்த டென்ட்ரல் மூவ் ஆகி போச்சு. அதுதான் கரெக்டான ஆன்சர். பட் ஃபோர்த் ஒன் கொடுத்துருக்காங்க, வாண்டட் டு எஸ்கேப் ஃப்ரம் த வின்டர், அதாவது வின்டர் சீசன்லேருந்து எஸ்கேப் ஆகணுங்கோசரம் அந்த டென்ட்ரல் நோக்கி போச்சா? கிடையாது. ஆப்ஷன் சி, வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர், அதுவாக ஒரு வில்லிங்னஸில் தான் தாத்தாவை நோக்கி போச்சு அந்த டென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஷின், கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பீப்புள் ட்ரீ கட் டவுன் பிகாஸ், ஏன் அந்த பீப்புள் ட்ரீ ஆலமரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்? ஆப்ஷன் பாருங்கள். ஷி டிட் லைக் ட்ரீஸ், ஷி டிட் நாட் லைக் ட்ரீஸ், அதாவது கிராண்ட் மதருக்கு ட்ரீஸ்னாவே பிடிக்காது. செகண்ட் ஆப்ஷன், ஷி வாண்டட் டு க்ரோ ஃப்ளார்ஸ், நிறையா ஃப்ளார்ஸ் வளர்த்தணும், அந்த ரீசனுக்காக கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், இட் வாஸ் அண்ட் ஓல்டு ட்ரீ, அது ரொம்ப பழமையான ட்ரீ, அதனால் வெட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன், இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ், அந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் அப்படின்னா அது பாருங்கள், நாக்கிங் த டவுன் த பிரிக்ஸ், அதாவது கீழே அடியில் இருக்கிற அந்த செங்கலையே பேர்த்துக்கிட்டு போயிட்டு அந்த வேர் என்னாச்சு அந்த லெவலுக்கு உள்ளே போய் இன்டீரியராக வளர்ந்துருச்சு. இந்த ஹவுஸே டேமேஜ் பண்ணுற லெவலுக்கு அது உள்ளே வேர் இறங்கி போயிருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, கிராண்ட் மதர் அந்த ட்ரீயை கட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க.
Question number 3. Grandfather helped grandma out with the gardening because he. ஏன் வந்துட்டு கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு அவங்களோட கார்டனை வந்து கிராண்ட்மதருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. லைக் கார்டனிங் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. அவங்க லைக் பண்ணனால வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். செகண்ட் ஒன் ஆப்ஷன் தான் கரெக்ட். அதாவது வந்துட்டு கிராண்ட்ஃபாதர் வந்து எதனால் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஃப்ளார்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் ஃப்ளார்ஸையும் லைக் பண்ணார். ட்ரீஸை மட்டும் கிராண்ட்ஃபாதர் லைக் பண்ணலை, ஃப்ளார்ஸையும் அவர் லைக் பண்ணார். ஸோ அதனால தான் இன்னும் என்ன பண்ணுறாங்க, அந்த அது மட்டும் இல்லாத அங்கே இருக்கிற சின்ன சின்ன பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸில் வந்து உட்காரும்போது ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் என்ன பண்ணுறாரு, கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப் பண்ணுறாரு. யாருக்கு, கிராண்ட்மாவுக்கு. ஆப்ஷன் சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாண்டட் டு பியூட்டிஃபை த கார்டன். அவங்க அழகாக்கணும், கார்டன் அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விளக்கல. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வாண்டட் டு மேக் த ஹவுஸ் க்ரீன். அவங்க ஹவுஸ் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கணுங்கோசரம் அவங்க ஃப்ளார்ஸ் வளர்த்துல. ஆப்ஷன் பி வாண்டட் டு க்ரோ ஃப்ளார்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். அதாவது அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ், குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் மட்டும்தான் அந்த கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. Question number 4. The author did not want to plant saplings in the forest because. ஏன் வந்துட்டு அந்த ஆத்தர் வந்துட்டு சாப்ளிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் இது பண்ணார் அப்படின்னா கொண்டு போய் வச்சார் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ ஒன் வுட் கம் டு see them. யாரும் வந்து அதை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன். இட் வாஸ் டேஞ்சரஸ் டு என்டர் த ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்துடுமோ அப்படிங்கிற காரணத்துக்காகவும். see it would not be எனி யூஸ் டு தெம். எந்த ஒரு யூஸ்மே இல்லாதனால தான் சாப்ளிங்ஸ் கொண்டு போய் அங்கே விட்டாரா? நோ. ஆப்ஷன் சி இட் வுட் நாட். ஆப்ஷன் டி நோ ஒன் வுட் அப்ரிஷியேட் தெம். அவர் யாருமே பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போய் விட்டாரா? கிடையாது. அந்த சாப்ளிங்ஸ் நட்டாரா? இல்லை. ஆப்ஷன் பி சரி ஆப்ஷன் ஏ நோ ஒன் வுட் கம் டு see them. யாரும் வந்து அந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க, அந்த பிளான்ட்ஸ் அப்படி யாரும் வந்து கட் பண்ண மாட்டாங்க. அந்த காரணத்துக்காக தான் அந்த ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் அவர் என்ன பண்ணார், அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நட்டார். அங்கே தான் சேஃப்டியாக இருக்கும், யாரும் கட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் கிராண்ட்ஃபாதர் கொண்டு போனார். கொஷின் நம்பர் 5. கிராண்ட்ஃபாதர் ஃபெல்ட் பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ஹெல்ப் த ஃபாரஸ்ட் பிகாஸ். ஏன் வந்துட்டு எதனால் ட்ரீஸ்லாம் அவர் வந்து ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் நட்டார் அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஹி வாண்டட் டு மேக் த வியூ பியூட்டிஃபுல். அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நட்டாரா? கிடையாது. ஆப்ஷன் பி த ரிவர் பெட் வாஸ் ட்ரை. அந்த கொண்டு போய் நட்டதுனால வந்துட்டு அந்த அங்கே இருக்கிற அந்த ஆறு, அந்த குட்டி குட்டி ரிவர்லாம் வந்துட்டு காய்ச்சி போகாமல் இருக்கணுமா? கிடையாது. அந்த ரீசனும் கிடையாது. ஆப்ஷன் சி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் வுட் லவ் ஹிம். அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிச்சா அந்த ஃபாரஸ்ட்டை? கிடையாது. த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வுட் ஃபைண்ட் இட் ஈஸியஸ்ட் டு லிவ். அதாவது அங்கே அந்த ஃபாரஸ்ட்டில் எந்த ஒரு ட்ரீஸுமே இல்லை. ஸோ அதனால தான் அந்த அனிமல்ஸ் வந்து அங்கே போகலை. இப்போ வந்து கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் கொண்டு போய் எங்கள் சாப்ளிங்ஸ்லாம் நட்ட உடனே என்ன பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸு அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணும், ஃபைன் பண்ணிடும். ஓ இங்கே வந்து நம்ம இருக்கலாம், ட்ரீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் போய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஷின் நம்பர் 6. When the author returned from England to Decroden, he found grandfather's dream had come true because the. அதாவது ஆத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய லெசனில் பார்த்தோம் செக்ஷன் 3ல் ஆத்தர் வந்துட்டு எங்கே போயிடறாரு அப்படின்னா அவருடைய டெல்லியிலேருந்து டெக்ராடன் போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு அவங்களுடைய நனவாயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மறுபடியும் வராரு. மறுபடியும் அந்த பிளேஸ்க்கே அவர் வராரு. அவர் கொண்டு போய் நட்ட அந்த சாப்ளிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வராரு. ஓல்ட் ஹவுஸ் ஹேட் சேஞ்ச்டு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓல்ட் ஹவுஸ் சேஞ்ச். அந்த பழைய மாதிரி இந்த பழைய ஹவுஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா? கிடையாது. ரிவர் வாஸ் ஃபுல். அந்த ரிவர் வழியாக மழை பெஞ்சு தண்ணி ஓடிச்சான்? கிடையாது. ட்ரீஸ் ஹேட் ரெட் ஃப்ளவர்ஸ். அங்கே இருக்க ட்ரீஸ்லாம் வந்துட்டு ரெட் ஃப்ளவர்ஸோடு இருந்துச்சா? அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபாரஸ்ட் கவர் த ஐலாண்ட். அந்த ஃபாரஸ்ட் எப்படி கவர் ஆகிருந்துச்சு, அப்படி ஒரு குட்டி தீவு மாதிரி ஒரு ஐலாண்ட். அங்கே நிறைய ட்ரீஸ் வளர்ந்து ரொம்ப ஒரு க்ரோத் ஆகி நல்லா வளர்ச்சியாக இருந்ததுனால தான் அவர் வந்து பார்த்தாரு. வந்துட்டு அந்த ஆத்தர் ரிட்டன் வந்துட்டு அந்த பிளேஸில் போய் என்ன பார்த்தாரு அந்த ஃபாரஸ்ட்டில் அப்படின்னா அந்த ஐலாண்ட் குட்டி தீவு மாதிரி இருந்தது தான் அவங்க பார்த்தாங்க. பி ரீட் த ஸ்டோரி ஆன் யுவர் ஓன், டிஸ்கஸ் இன் குரூப் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி மேப் பிலோ. அதான் உங்கள் ஸ்டோரி மேப்பில் கொடுத்துருக்காங்க.
A story map is the main events of the story in the given flow chart. அதாவது இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அவங்க ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க, ஃபில் பண்ணிட்டாங்க. பாதி ஆஃபை நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் பில்ட் எ பங்களோ அண்ட் அது மட்டும் இல்லாத அவர் என்ன பண்ணார், பங்களோ மட்டும் கட்டினது மட்டும் இல்லாத அவர் என்ன பண்ணார், பிளான்டட் ட்ரீஸ் அரவுண்ட் இட். அந்த வீட்டை சுற்றி என்ன பண்ணார், பிளான்டட் ட்ரீஸ், அதான் நிறையா குட்டி குட்டியான ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணார், பிளான் பண்ணார், நட்டு வச்சார். தென் என்னாச்சு, டியூரிங் த ரெயின்ஸ் கிராண்ட்ஃபாதர் வாக் இன் டு த ஜங்கிள். இப்போ என்ன பண்ணார், அந்த அடர்ந்து காட்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, ரெய்னிங் டைமில் போகிறாரு. அண்ட் பிளான்டட் கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸ், அதாவது இந்த குட்டி குட்டி சாப்ளிங் ட்ரீஸ் எல்லாம் கொண்டு போய் நட்டு வைக்கிறாரு. எங்கே, அந்த ஃபாரஸ்ட்டில். தென் பாருங்கள், டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார். இப்போ என்ன பச்சு, நம்ம செக்ஷன் 2ல் பார்த்தோம். டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் த ஆத்தர் வாஸ் சென்ட் டு எ போர்டிங் ஸ்கூல். இப்போ நம்ம ஆத்தர் எங்கே போகிறாரு அப்படின்னா, அவர் ஒரு குட்டி லீவில் தான் போய் அங்கே கிராண்ட்ஃபாதர் கூட இருக்கார். அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, அப்படி ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஆத்தர் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. they found a small rocky island and grandfather. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிராண்ட்ஃபாதரும் நம்ம ஆத்தரும் வந்துட்டு நட்டு வச்ச ட்ரீஸ் எல்லாம் எப்படி அந்த வளர்ந்துருக்குது, வளர்ந்துருந்த உடனே அதை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குது, ராக்கி ஐலாண்ட். அண்ட் கிராண்ட்ஃபாதர் பிளான்டட் எ நம்பர் ஆஃப் டாமரின், லேபர்னம் அண்ட் கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ். அதாவது அவர் நட்டு வச்ச டாமரின் புளிய மரம், தென் லேபர்னம் அண்ட் கோரல் ட்ரீ இது எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா க்ரோத் ஆகி நல்லா ஒரு குட்டி தீவு போல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு some years later the author returned and saw the island. இப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வருஷம் கழித்து ஆத்தர் வந்து அந்த பிளேஸை விசிட் பண்ணுறாரு, அந்த ஐலாண்டை விசிட் பண்ணுறாரு. saw the island. he looked around and noticed beautiful small green paradise. ஒரு குட்டி உலகம் மாதிரி ஆயிடுச்சு. பாரடைஸ்னா ரொம்ப ஒரு அழகான குட்டி தீவு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சி ஒர்க் இன் குரூப்ஸ் ஆஃப் 5, டெல் த ஸ்டோரி இன் 10 சென்டென்சஸ். அதாவது இந்த மேக் பண்ணுறது 10 சென்டென்ஸ் நம்மளாம் ஓனாக க்ரியேட் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் படிக்கணும். இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 10 லைன்ஸ் தான். ஃபஸ்ட் என்னது, கிராண்ட்ஃபாதருக்கு யூ கேன் பிகின் திஸ் ஸ்டோரி. The author's grandfather served in the Indian Forest Service. After his retirement, he built ஒரு பங்களோ. கிராண்ட்ஃபாதர் பில்ட் எ பங்களோ. ஹீ பிளான்டட் ட்ரீஸ் அரவுண்ட் இட். அந்த பங்களோ சுற்றி என்ன பண்ணுறாரு, ட்ரீஸ் வைக்கிறாரு. டூரிங் த ரெயின்ஸ் கிராண்ட்ஃபாதர் வாக் இன் டு ஜங்கிள். இப்போ அந்த அடர்ந்து காட்டுக்குள்ளே வந்துட்டு கிராண்ட்ஃபாதரும் நம்ம ஆத்தரும் போகிறாங்க. ஹீ பிளான்டட் கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸ். அவர் அங்கே வந்து நிறைய நட்டு வைக்கிறாரு, கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸ், சின்ன சின்ன ட்ரீஸ்லாம் நட்டு வைக்கிறாரு. தே ஃபவுண்ட் எ ஸ்மால் ராக்கி ஐலாண்ட். இப்போ என்ன பண்ணாங்க, நட்டு வச்சோடனே அது ரொம்ப நல்லா வளர்ந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி காட்சி அளிக்குது. கிராண்ட்ஃபாதர் பிளான்டட் எ நம்பர் ஆஃப் டாமரின், லாபர்னம் அண்ட் கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ். அதாவது ஒரு நட்டு வச்ச தாமரை, புளிய மரம், லாபர்னம் அண்ட் கோரல் ட்ரீ எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா ஒரு ஐலாண்ட் மாதிரி அந்த பிளேஸை சுற்றி இருக்குது. Then during the Second World War, the author was sent to the boarding school. அதாவது அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் நம்ம ஆத்தர் எங்கே போகிறாரு அப்படின்னா ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு போகிறாரு. 2 or 3 years later he went to England. 2-3 வருஷத்துலேயே அங்கேருந்து எங்கே போகிறாரு, இங்கிலாந்து போகிறாரு. Some years later the author returned and saw this island. இப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வருஷம் கழித்து ஆத்தர் வந்து அந்த ஐலாண்டுக்கு வராரு. He looked around, they noticed a beautiful small green paradise. அதான் அவர் வந்து அந்த பிளேஸ்க்கு சின்ன வயசில் பார்த்த பிளேஸை வந்து பார்க்கும்போது ஒரு குட்டி ஒரு பிளேஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்க்குறாரு ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் அ சம்மரி பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி மேப். ஸோ இப்போ நம்ம படித்த சென்டென்ஸே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே லைன் பை லைனாக படித்தது இந்த அப்படியே ஒரு பேராகிராஃபை நம்ம இது ரைட் பண்ணிடலாம் குட்டீஸ். ஈஸி தான், நம்ம படித்ததே தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு look at the words in the boxes. Match the words to make as many new words as possible. One is done for you. அதாவது வந்து இங்கே நிறைய இந்த பாக்ஸில் நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாக்ஸில் இருக்கிற இதை வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அது மேட்ச்க்கான இது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே கொடுத்துட்டாங்க. அவுட்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னு அங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த டர்ன் வேர்ட்ஸையும் ஃபில் பண்ணலாம். குட்டீஸ் இங்கே பாருங்கள் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் அவுட், ஹவுஸ் பார்க்குறோம். நம்பர் 1 போட்டிருக்கேன். செகண்ட் ஒன் ரிவர். ரிவருக்கு நேராக என்ன வரும் அப்படின்னா பெட் வரும், பிஇடி பெட். தேர்டு ஒன் வாட்டர். வாட்டருக்கு நேராக என்ன வரும், ஃபால், வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபோர்த் ஒன் ஃப்ளார். ஃப்ளார் எங்கே இருக்கும் அப்படின்னா கார்டன். சீயில் இருக்குது பார்த்தீங்களா, கார்டன். நெக்ஸ்ட்டு சன், சைன். சன், சைன். SHINE, சன், சைன். ஏரியல் அப்படின்னா ரூட். நெக்ஸ்ட்டு பிஸி. பிஸினா பாடி. நெக்ஸ்ட்டு விண்டோ. விண்டோ அப்படின்னா சில். SILL, சில். நெக்ஸ்ட்டு ஃபுட். ஃபுட் அப்படின்னா ஹில். 9th ஒன் ஹில். 10th ஒன் காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா வால். Next, look at the words in the box. Make a new words by adding ly wherever possible. It will not possible until the all the words. அதாவது இங்கே வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா லோன், blossom, fertile, vigorous, place, constant, complete, strong, unlike, great, cross, immediate, broad. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ly ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். லோன் பார்த்தோம், லோன்லி. நெக்ஸ்ட்டு ப்ளோசம் இருக்கா, அங்கே ப்ளோசம்க்கு வராது நம்ம ஆன்சர். நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். ப்ளோசம் சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணீங்க, ப்ளோசம்லி அப்படின்னு போட்டிருந்தீங்க. ப்ளோசம்லி வராது, ப்ளோசம் மட்டும்தான் வரும். ஸோ ப்ளோசம்க்கு ly ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு விக்ரஸ், விக்ரஸ்லி. கன்ஸ்டன்ட், கன்ஸ்டன்ட்லி. கம்ப்ளீட், கம்ப்ளீட்லி. ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்லி. Unlike, unlikely. Great, greatly. Immediate, immediately. Broad, broadly. ஸோ இங்கே blossom, fertile, cross இந்த வேர்டுக்கெலாம் என்ன வராது அப்படின்னா ly வராது கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு G. Look at the words in the box. Fill in the wheel with their antonyms. Antonyms வந்துட்டு நம்ம பார்க்கலாம். All the words begin with yes and from the start the text. அதாவது இங்கே வந்து எல்லா வேர்ட்ஸுமே என்ன இது இருக்கும், ஸ்டார்ட்டில் தான் ஆன்சர்ஸ் வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹார்ட் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹார்டுக்கு நம்ம அந்த சர்க்கிள் என்ன எழுதலாம் அப்படின்னா சாஃப்ட்டுன்னு எழுதலாம். SOFT, சாஃப்ட். செகண்ட் ஒன் ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஃபேட்டுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்லிம் எழுதலாம். SLIM, ஸ்லிம். நெக்ஸ்ட்டு வீக், WEAK, வீக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் எழுதலாம். STRONG, ஸ்ட்ராங். நெக்ஸ்ட்டு பிக். பிக்குக்கு நம்ம ஆப்போசிட் என்ன சொல்லுவோம், ஸ்மால். SMAL, ஸ்மால். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம், ஸ்லோ. SLOW, ஸ்லோ. நெக்ஸ்ட்டு ஹைட். ஹைட்னா என்ன பார்ப்போம், ஹைட் என்னது சீக், ஒளிஞ்சு மறைஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹைட். ஸோ சீக், SEEK, சீக் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரஃப். ரஃப் அப்படின்னா சாஃப்ட் எழுதலாம். SOFT, சாஃப்ட் எழுதலாம் அல்லது ஸ்டில் எழுதலாம். STILL, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு டல். டல் அப்படின்னா ஸ்மார்ட் எழுதலாம். SMART, ஸ்மார்ட். ஸோ குட்டீஸ் இங்கே பாருங்கள், அதுக்கான அந்த சர்க்கிள் எழுத வேண்டிய வேர்ட்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஹார்ட், சாஃப்ட், ஃபேட், ஸ்லிம், weak, strong, big, small, fast, slow, height, sick, rough, soft or still, dull, smart. So next, listening. Listen to your teacher and read out what happened to Nandu. Some of the statements given below the dictum. அதாவது இது வந்து நம்ம என்னென்னா பேசேஜ் படித்து இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு பேசேஜஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. 157 ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம இங்கே ஆன்சர் எழுத மாதிரி இருக்கும் குட்டீஸ். இது பாருங்கள். த ட்ரக் வெண்ட் ஓவர் அ ஸ்டோன் ஃபால்ஸ். த பாக்ஸ் ஃபெல் அவுட் ஆஃப் அ ட்ரக் ஃப்ரூட். த brass lamp was in the truck falls. நந்து wanted to play with lamp. அவன் வந்து அந்த லேம்ப் அந்த விளக்கு கூட தான் விளையாடணும்னு நினச்சான். இட் வாஸ் லைக் த லேம்ப் நந்து ஹேட் அட் ஹோம். அதாவது அவங்க வீட்டில் வச்சுக்கணும்னு நினச்சான், அவங்க வீட்டில் இல்லை. ஸோ ஃபால்ஸ். நந்து ப்ரெஸ்ட் அ பட்டன். அந்த பட்டனை அவன் ப்ரெஸ் பண்ணான். ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங். Take something from your school bag. Describe it in 3 sentences. Ask in the class to find out the
திங்க்கு டெஸ்கிரைப், அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏன்னா உங்கள் பேக்கில் என்னென்ன வச்சுருப்பீங்க, ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ரைட் பண்ணி எழுதுங்க. நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் எ தின் உட்டன் பீஸ், அதாவது வந்து நான் வச்சுருப்பேன் இட் கிராஃப் இட் இன் இட், கிராஃப் பாக்ஸில் நம்ம வச்சுருப்போம் அந்த பேக்கில், ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஜே டிஸ்கஸ் இன் த குரூப்ஸ் 5 மேக் த ஸ்டோரி அபவுட் காமிக் ஸ்ட்ரிப் தென் ஷேர் இன் த கிளாஸ். அதாவது நம்ம வந்துட்டு இது ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ் கிராமர், நம்ம கிராமர் பார்க்கலாம். ஸோ குட்டீஸ், இது பிக்சர்ஸ் மேக் பண்ணி நம்ம காமிக் ட்ரிக் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு பிக்டோகிராமர், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சென்டென்ஸ், 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். நம்ம அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன் உங்களுக்கு. A sentence begin with a capital letter and ends with a full stop or question mark or an exclamation mark. அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு லெட்டர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா a sentence with capital letter ends with full stop, sentence question mark வந்தா அப்படின்னா exclamatory. ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்டாப் வந்தால் அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு ஆச்சரியக்குறி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம், எக்ஸ்க்ளமேட்ரி. கொஷின் மார்க் வந்துச்சுன்னா கொஷின் மார்க் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் கமாண்ட் வந்து ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா அப்படின்னா கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். A sentence can do 4 things. 4 typesன்னு பார்த்தோம். When the sentence statement it gives fact or opinion and end with full stop. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் சொல்ல வராங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப், அந்த எண்டில் ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. ஸோ அதுக்கான இது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா, ஒன் ஆல்வேஸ் ஃபைட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஸோ வந்து ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க, அதனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், when a sentence asks this question we end with a question mark. அது ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கொஷின் மார்க்கில் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து கொஷின் மார்க்கில் முடிஞ்சுது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் what do you want, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, when a sentence make a request or gives an instruction or a command we end with a full stop. ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஆகவோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆர்டர் ஆகவோ அல்லது ஒரு கமாண்ட் ஒரு 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 இதை குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த எண்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த 4 kinds ஆஃப் சென்டென்ஸில் ஒரு ஆஃப் த இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாத when a sentence express surprise, wonder or some strong emotion we end with the exclamation mark. How good marks flaw small. அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸுமே 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், அது நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க் வந்துச்சு அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கமாண்ட்னா ஃபுல் ஸ்டாப் வரும். ஸோ அதுக்கு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இப்படின்னு 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கே, டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டேஷ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார். ஃபஸ்ட்டு டேஷ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார். ஆப்ஷன் ஹவ் எ பியூட்டிஃபுல்லார்னு சொல்லுவோமா, நோ. வாவ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, கிடையாது. ஆப்ஷன் சி, வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார். ஆப்ஷன் சி, ஹுரே அ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோமா. த ஆன்சர் சி, வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார், என்ன ஒரு அழகான மலர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் சி, வாட். கொஷின் நம்பர் 2, டேஷ் ப்ளே ஃபுட்பால். யார் வந்துட்டு ஃபுட்பால் ப்ளே பண்ணுறாங்க. யூ கேன் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு வருமா, நோ. கேன் யூ ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு வருமா. ஆப்ஷன் சி, ஹாவ் யூ ப்ளே ஃபுட்பால், நோ. டி, யூ குட் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு வருமா, நோ. த ஆப்ஷன் பி, கேன் யூ ப்ளே ஃபுட்பால், நீ வந்து ஃபுட்பால் விளையாடுறியா அப்படின்னு சொல்லி தான் கொஷின். கொஷின் நம்பர் 3, டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே. விச், ஃபஸ்ட் ஆப்ஷன் விச் கொடுத்துருக்காங்க, அது வராது. ஆப்ஷன் பி, வேர். கொஷின் சி, வாட் டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படி கேட்போமா, கேட்க மாட்டோம். ஆப்ஷன் டி,
who did you go yesterday அப்படின்னு கேட்போமா? அப்படி கேட்க மாட்டோம். ஆப்ஷன் பி where did you go yesterday அப்படின்னு நம்ம தான் கொஷின் கேட்போம். Question number 5. Dash us go for a walk. Option A shall, option B may, option C let, option C can. So option C let us go for a walk அப்படின்னு தான் நம்ம கேட்போம். Question number 5. Like to play hide and seek. Option A he, option B C, option C I, option D Muthu. ஸோ அங்கே ஆன்சர் C I like to play hide and seek அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு L. Look at the punctuation of the sentence. Why are they punctuated differently? Discuss in class. அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கான இது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் கொஷின். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஸோ அங்கே ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. த சென்டென்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இது ஒரு இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் குறிக்குது. எதனால் அப்படின்னா ஸோ வி என் வித் ஃபுல் ஸ்டாப் வர்றதுனால அது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட். கொஷின் நம்பர் 2. பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ த சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ், ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குது, யாருமே இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னங்க, ஸோ என் வித் த எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அங்கே வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. ஹூ இஸ் கோயிங் டு see them. யார் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு எனக்கு வந்து அந்த சென்டென்ஸ் எண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அந்த டைப்பில் சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு கம் ஹியர், லாஸ்ட் ஒன். அது ஒரு கமாண்ட். கம் ஹியர்னால் இங்கே வா, கமாண்டாக கூப்பிட்றாங்களே அதுதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஃபுல் ஸ்டாப் வந்துருக்கு. ஸோ அந்த கமாண்டாங்கிறது இம்பரேட்டிவ் சென்டென்ஸை குறிக்குது. நெக்ஸ்ட்டு எம். ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் சே த சென்டென்சஸ் டு ஈச் அதர். டு ஹியர் எனி டிஃப்ரென்சஸ் இன் த வே இஸ் ஸ்போக்கன். டிஸ்கஸ் அண்ட் ஷேர் வித் திஸ் கிளாஸ். டிஸ்கஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த மீனிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் சென்டென்சஸ். அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒவ்வொரு இதை குறிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் சேம் மேலே பார்த்தது மாதிரி தான் கேள்வி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. ஸோ ஸ்டேட்மெண்ட். இது ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். கொஷின் நம்பர் 2. இஸ் a பேனியன் ட்ரீ. இது ஒரு பேனியன் ட்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அது கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். கொஷின் நம்பர் 3. வாட் ஏ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. என்ன ஒரு அழகான பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். கொஷின் நம்பர் 4. லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. ஸோ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கமாண்ட். அது கமாண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு read these sentences from the story carefully. Do they give commands or push request or make statements? Write C for command and R for request and S for statement. இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது என்னென்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இதுன்னு எழுத போகிறோம், அதோடைய இது எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். The tental move towards grandfather. அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. ஸோ அது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ அங்கே வந்து எஸ் போட்டுக்கலாம். கொஷின் நம்பர் 2. ஐ வாண்ட் எ ரூஃப் ஓவர் மை ஹெட். ஸோ அது ஃபுல் ஸ்டாப்பில் வருது. ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட். கொஷின் நம்பர் 3. ப்ளீஸ் டு நாட் கட் திஸ் ட்ரீ. ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டோட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட்னால ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு we spent the whole day planting saplings. So end of the sentence full stop. So statement. Will you please remove the trees growing on the wall. இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்வஸ்ட் ஆர். நெக்ஸ்ட்டு தேர் வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் திஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் ஸ்டாப் வருதுனால ஸ்டேட்மெண்ட். go to the river bed. ஸோ அது ஒரு கமாண்ட் டைப். ஸோ சி போட்டுக்கலாம். The island was a green paradise. Full stop. Statement. 9th one. Grow more trees to protect nature. இது ஒரு command type. So C. Full stop. Grandfather dream had come true. End of the sentence full stopல வருது. So statement.
ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் அ பேராகிராஃப் யூஸிங் இந்த ட்ரீ பிக்சர். இந்த பிக்சர் வச்சு நம்மளே ஒரு பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி இருக்கும் குட்டீஸ். இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேராகிராஃப் எழுதிக்கலாம். க்ரியேட்டிவ் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர்ஸ் ரைட் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் பண்ணுறேன். இந்த பிக்சரில் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம அப்படியே கீழே லைன்ஸில் எழுதுவோம். லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 போயம் ட்ரீஸ். இது ஒரு மெமரி போயம். மறக்காமல் வந்துட்டு ரீட் பண்ணிடுங்க. 8 லைன்ஸ் தான் இருக்குது. ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ட்ரீஸ் ரிட்டன் பை சாரா கால்ட்ரிட்ஜ். The banyan is the largest of trees. The people give us in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. ஸோ க்ளோசரி ரீட் பண்ணிடுங்க குட்டீஸ். கிவர்ஸ் ப்ளசன்ட் ரெண்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வெக்காபுலரி. ஃபைண்ட் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் கிவன் இந்த போயம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த போயமில் என்னென்ன டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைமிங் வேர்டு என்னென்ன பார்த்தோம். ரைமிங் வேர்டில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரீஸ், ப்ரீஸ் இந்த எண்ட் ஆஃப் த லைனில் இருக்கிறத, டால், ஸ்மால், சேட், பிளேட், வுட், குட். ஸோ இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். கண்டிப்பாக இதை மறக்காமல் ரீட் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த பேராகிராஃபில் நம்ம வந்து ஆல்ரெடி குட்டி குட்டி ஆன்சர்ஸ்லாம் பார்த்தோம். இல்லை ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் குட்டீஸ். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டில் பார்த்தோம். இதுக்குள்ளே நம்ம போயமில் இருக்கிற இந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் எடுத்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், யூஸ்ஃபுல், கீழேருந்து மேலே. செகண்ட் ஒன் மேலேருந்து பாருங்கள், ஸ்மால், SMALL ஸ்மால். நெக்ஸ்ட் அது கீழே பாருங்கள், டால், TALL டால். நெக்ஸ்ட்டு குட், கீழேருந்து மேலே, GOOD குட். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ப், SHARP ஷார்ப். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட், STRAIGHT ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி. இதில் வந்துட்டு 5 கொஷின்ஸ் இருக்குது. இது ABRFல வரும். கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு சி, ரீட் த அக்ராஸ்டிக் போயம். ஆல்ரெடி நம்ம போயம் பார்த்தோம். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம இதை பண்ணணும். இது நீங்கள் மறக்காமல் உங்கள் புக்கில் ரைட் பண்ணியிருப்பீங்க, அதையும் இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். திரும்ப வரதான் நம்ம ரெப்பிட்டிஷன் ஆஃப் த சேம் சவுண்ட் இந்த 2 or more வேர்ட்ஸ். அதாவது கண்டிப்பாக வந்து ரெப்பிட்டிஷன் திரும்ப வர வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ட்ரீஸ், ப்ரீஸ், டால், ஸ்மால், சேட், பிளேட், வுட், குட். அந்த வேர்ட்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். Next, supplementary, the apple tree, the farmer. ஸோ இந்த லெசன் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் புக் ஒர்க்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாள் நோட்டை ரீகால் பண்ணிடலாம். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ரைட் பண்ண போகிறோம். த ஃபார்மர் ஹேட் ஸ்பெண்ட் ஹிஸ் சைல்டுஹுட் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. அந்த ஃபார்மர் வந்து சின்ன வயசில் அவரோட சைல்டுஹுட் ஏஜில் அந்த ட்ரீ கடையில் ஸ்பெண்ட் பண்ணாரா. த ஆன்சர் ட்ரூ. ஸோ ட்ரூ. செகண்ட் ஒன், த ஃபார்மர் ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ் டு பில்ட் எ ஹவுஸ். அவர் வந்து ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சாரா அந்த இடத்துல. எஸ் நினச்சாரு. பட் ஆனால் அது கண்டிப்பாக இது பண்ணிவிட்டு வெட்டிட்டு தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ ஆன்சர் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், த ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் த ஃபார்மர் நாட் டு கட் இட். இந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு ஃபார்மர் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிச்சான், கிடையாது. ஸோ த ஆன்சர் ஃபால்ஸ். கொஷின் நம்பர் 4, ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் were happy about the farmer's decision. அதாவது அந்த அங்கே இருக்கிற அனிமல்ஸ், குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வந்து ஃபார்மர் வந்து ட்ரீயை வந்து கட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஹாப்பியாக இருந்துச்சான், கிடையாது. த ஆன்சர் ஃபால்ஸ். கொஷின் நம்பர் 5, த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் லிட்டில் அனிமல்ஸ். அதாவது அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸுக்குமே, குட்டி குட்டி அனிமல்ஸுக்குமே அந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு ஒரு ஹோம், ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. ஸோ த ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அண்ட் கேரக்டர். ஆல்ரெடி நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க உங்களோட புக்ஸில், நீங்கள் எடுத்து பார்த்துருங்க. ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ. இதை யார் சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபார்மரோட டாட்டர் பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் தான் சொன்னாங்க. செகண்ட் கொஷின், யூ கேன் என்ஜாய் ஷேட் வென் யூ பிகம் ஓல்டு.
இந்த டைலாக் யார் சொன்னாங்க அப்படின்னா அவங்க இதே சொன்னாங்க வந்துட்டு, அதாவது அந்த ஃபார்மரோட டாட்டர் தான் சொன்னாங்க. அதாவது நீங்கள் எப்படி சின்ன வயசில் விளையாண்டிங்களோ அந்த ட்ரீ கடிலாம், அதே மாதிரி தான் நிழல் தந்துச்சோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்து விளையாடணும் அப்படின்னு அந்த ஃபார்மரோட பொண்ணும் அந்த ஃப்ரெண்ட்ஸும் தான் சொன்னாங்க. த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஒன், ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. இதை வந்து லாஸ்ட்டாக யார் ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ட்ரீயை நான் கட் பண்ண மாட்டேன்ட்டு யார் பண்ணுறாங்க? அந்த டாட்டருடைய இந்த ஃபார்மர் தான் சொல்கிறாரு. ஸோ த ஆன்சர் ஃபார்மர். Next is choose the right option. First one, the animals become worried because ஏன் வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு, ஒரினா ஒரு கவலைப்பட்டுச்சு இந்த அனிமல்ஸ் எல்லாம். ஃபஸ்ட் ஒன், தேர் வாஸ் அ ஹெவி ரெயின். அங்கே மழை பெஞ்சுதான், ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சுதான், கிடையாது. ஆப்ஷன் பி, த ஃபார்மர் பிகன் டு சாப் த ட்ரீ. அந்த ஃபார்மர் வந்து கட் பண்ணனால தான் அந்த ரொம்ப கவலைப்பட்டுச்சு அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம், அனிமல்ஸ் எல்லாம். ஆப்ஷன் சி, த ஃபார்மர் சேஸ் தெம் அவே. அதாவது வெட்டிட்டு வேறு ஏதாவது கொண்டாந்து விடணும், நட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சாரா? அந்த ஆப்ஷனுக்கான இது கிடையாது. ஃபோர்த் ஒன், த ட்ரீ பிகம் ஓல்டு. அந்த ட்ரீ வந்து ரொம்ப பழமையான ட்ரீ. ஸோ அதனால் வந்துட்டு அந்த அனிமல்ஸ் வந்து கவலைப்பட்டுச்சா? கிடையாது. த ஆப்ஷன் பி, த ஃபார்மர் பிகன் டு சாப் த ட்ரீ. கொஷின் நம்பர் 2, the farmer's daughter and her friends came out because. ஏன் வந்துட்டு அந்த ஃபார்மரோட டாட்டர் அந்த பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எதனால் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா, they wanted to play under the tree. அந்த ட்ரீ கடியில் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வீட்டை விட்டு வேகமாக வந்தாங்களா? கிடையாது. ஆப்ஷன் பி, they hear the commotion of the creatures. அந்த அனிமல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த ஃபார்மர் அந்த ட்ரீ ஆரம்பித்த உடனே அந்த அனிமல்ஸ், அந்த குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ்லாம் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு, அந்த ட்ரீயை சுற்றி வந்துச்சு. ஆப்ஷன் சி, த ஃபார்மர் கால் தெம். ஃபார்மர் வந்து கூப்பிட்டாரா அந்த பொண்ணுங்களை? கிடையாது. ஆப்ஷன் டி, தே ஹியர் த ஃபார்மர்ஸ் வாய்ஸ். அந்த ஃபார்மரோட வாய்ஸ் கேட்டு அந்த பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களா? இல்லை. என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி, தே ஹியர் த கமோஷன் ஆஃப் த கிரியேச்சர்ஸ். அங்கே இருக்கிற அந்த விலங்குகளோட சத்தத்தை, அந்த அனிமல்ஸோட சத்தத்தை கேட்டு தான் அந்த ஃபார்மரோட டாட்டரும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3, த ஃபார்மர் ப்ராமிஸ் தட் ஹி வுட். ஃபைனலாக அந்த ஃபார்மர் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணார் அவங்களோட பொண்ணுக்கு? க்ரோ மோர் ட்ரீஸ். நான் நிறைய ட்ரீஸை வளர்ப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? நோ. ப்ரொவைட் ஷெல்டர் டு ஆல் லிட்டில் அனிமல்ஸ். நான் வந்துட்டு இங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கெல்லாம் நிறையா ப்ளேஸ் கொடுப்பேன், தங்கறதுக்கு இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. நாட் கட் த ட்ரீ. நான் கட் பண்ண மாட்டேன் ட்ரீஸை அப்படின்னு சொன்னாரா? ஆப்ஷன் டி, பி தேங்க்ஃபுல் டு த சில்ட்ரன். நான் வந்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணாரா? தேங்க்யூ சொன்னாரா அவங்க பொண்ணுக்கு? கிடையாது. த ஆன்சர் சி, நாட் கட் த ட்ரீ. ஆன்சர் நாட் கட். ஆப்ஷன் சி, நாட் கட் த ட்ரீ. நான் வந்து இந்த ட்ரீ கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராமிஸ் பண்ணார். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ அப்படின்னு ஒரு டைலாகு அவர் சொன்னார் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில். நெக்ஸ்ட்டு ரீட் த பேசேஜஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். All of a sudden, the farmer noticed a small fruit hanging become a French. அதாவது இந்த பேராகிராஃப் வந்துட்டு நம்மளோட லெசனில் இருக்கும். அந்த பேராகிராஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் குட்டீஸ். ஈஸி தான் வந்துட்டு. ஆல் ஆஃப் அ சடன் த ஃபார்மர் நோட்டிஸ் அ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் பிஹைண்ட் அ பிரான்ச். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணில் ப்ளீட் பண்ணி கெஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்போ கெஞ்சுற கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சடனாக நிறுத்திட்டாரு. ஸ்டாப், அந்த ட்ரீயை கட் பண்ணுறது நிறுத்திட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மரத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு, பார்க்குறாரு. உத்து பார்த்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் வந்து தொங்கிட்டு இருக்கு அந்த கிளையிலேருந்து. பிரான்ச்னா கிளை. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குட்டியாக ஒரு ஆப்பிள் பழம் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, ரொம்ப டெலிஷியஸாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பழத்தை வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகிறதுனால, அடிக்ட் ஆனதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரியாக அதை பார்க்குறாரு. He plucked it and bit into the juicy fruit. இப்போ என்ன பண்ணுறாரு, அதை பறித்து ஒரு வாயில் போட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. தென் த மெமரிஸ் ஆஃப் த ஃபன் ஹீ ஹேட் அஸ் அ பாய் கேம் ரஷ்ஷிங் பேக். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஒரு சில மெமரிஸ் வருது. அவர் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் படித்து சாப்பிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட, அந்த மாதிரி இப்போ அந்த ஃபீலிங்கை அவர் உணர்றாரு. அவருக்கு மெமரிஸ் வருது, ஞாபகம்லாம் வருது. When his daughter saw the change expression in her father's face, he started pleading harder.
இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபார்மர் வந்து படித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் மாறுது, முக பாவனைகள்லாம் மாறுது. அப்போ உடனே அதை நோட் பண்ண அந்த ஃபார்மரோட டாட்டர் வந்து அது பொண்ணு என்ன பண்ணுது, மறுபடியும் ப்ளீட் பண்ணுது, ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்குது. அப்போ அந்த ட்ரீயை கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்குது. ஸோ அதை அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் ஃபார்மர் நோட்டீஸ்? என்ன வந்து ஃபார்மர் நோட் பண்ணார் அந்த இதில்? The farmer noticed, பாருங்க ஆன்சர். The farmer noticed a small fruit hanging from a branch. அந்த பிரான்ச் கிளையில், அந்த மரத்தோட கிளையில் ஒரு சின்ன ஃப்ரூட் வந்து ஆப்பிள் ஃப்ரூட் வந்து தொங்குறத அவர் பார்க்குறாரு. கொஷின் நம்பர் 2, வாட் மேட் ஹிம் ரீகால் சைல்ட்ஹுட்? அவர் என்ன சைல்ட்ஹுட் வந்து ரீகால் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டெலிஷியஸான ஆப்பிள் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்ட்ஹுட். சின்ன வயசில் அவர் சாப்பிட்டதை தான் அவர் ரீகால் பண்ணிக்கிறாரு. கொஷின் நம்பர் 3, why did his daughter start bleeding? எதனால் வந்துட்டு கெஞ்சரா அப்படின்னா அவங்க ஃபாதரோட எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர் பார்த்தோம். கொஷின் நம்பர் 2க்கான ஆன்சர் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிடுங்க குட்டீஸ். ரீஅரேஞ்ச் தம்பிள் சென்டென்ஸ், அதாவது வந்து ரீஅரேஞ்சில் கொடுத்துருக்காங்க, நம்ம அரேஞ்சிங் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி உங்கள் புக்ஸில் இருக்கும் 8 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் ப்ராட் பேக் ஹிஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ். அந்த ஆப்பிள் வந்துட்டு அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸாக கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், த ஃபார்மர் ஹேட் அன் ஓல்டு ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன். அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கார்டனில் அந்த பழைய ஆப்பிள் ட்ரீயை வளர்க்குறாரு. நெக்ஸ்ட்டு 3, ஹி ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ. அவர் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாரு, ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அந்த ஆப்பிள் ட்ரீ கடியில். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஹிஸ் சைல்ட் மெமரிஸ் மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். அதாவது அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, இப்போ உண்மையாலுமே பண்ணின தப்பை மிஸ்டேக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, ரியலைஸ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அண்ட் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் இந்த ட்ரீ ப்ளீடட் வித் ஹிம். ஸோ அங்கே இருக்கிற எல்லாம் குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த ஃபார்மர்கிட்ட கெஞ்சுது நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து ஒன், ஹீ டிட் நாட் லிசன் டு தேர் க்ரைஸ். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்மர் வந்து அது எதையுமே கண்டுக்கவே இல்லை, அந்த எதுவுமே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. செவன்த் ஒன், ஹீ டிசைடட் டு கட் தி ட்ரீ திங்கிங் தட் இட் வாஸ் யூஸ்லெஸ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரீனால நமக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை, ஸோ யூஸ்லெஸ்லான ட்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு. எய்த் ஒன், த ஃபார்மர் கண்டினியூ கட்டிங் த ட்ரீ. அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கண்டினியூடாக இதை நினச்சி என்ன பண்ணுறாரு, வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறையா வரும், பட் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம ரீஅரேஞ்செலாம் கொடுத்துருக்கு, நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு குட்டீஸ். நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ஆன்சர், இது வந்து ஏ பாரத்தில் வரும், இதை ரீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜி, லுக் அட் த டேபிள், ரீட் எனி ஸ்டோரி தென் fill in the blanks. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி வென் த ட்ரீஸ் வாக், நேம் ஆஃப் த ஆத்தர் ரஸ்கின் பாண்ட், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 3, யாருன்னா கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், ஆத்தர். நெக்ஸ்ட்டு த கேரக்டர்ஸ் யூ லைக் தட் மோஸ்ட், கிராண்ட்ஃபாதர். அந்த கிராண்ட்ஃபாதர் தான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எல்லாத்துக்குமே. மெயின் பாயிண்ட்ஸ், கிராண்ட்ஃபாதர் லவ் ட்ரீஸ் அண்ட் க்ரூ ட்ரீஸ், கிராண்ட்மதர் லவ் ஃப்ளவர் கார்டனிங், த ஆத்தர் டூ லவ் ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப் கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதர் வந்து ட்ரீயை ரொம்ப லவ் பண்ணார், ரொம்ப அவருக்கு பிடிக்கும். கிராண்ட்மதருக்கு இந்த ஃப்ளார்ஸ், அதாவது கார்டனில் ஃப்ளார் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆத்தருக்கு வந்துட்டு ட்ரீயை ரொம்ப பிடிக்கும். யாரு கூட சேர்ந்து அந்த வேலையை செஞ்சார்னா நம்ம அவருடைய கிராண்ட்ஃபாதர் கூட சேர்ந்து அந்த வேலையை செஞ்சார். நெக்ஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, நம்ம இதில் ஒரு ஸ்டோரி ஃபில் பண்ண போகிறோம், நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க குட்டீஸ். த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, த செல்ஃப் இஸ் ஜெயிண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஆத்தர் ஆஸ்கர் வைல்டு. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் மெயின் கேரக்டர்ஸ் யார், எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க, 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. தென் மெயின் பாயிண்ட்ஸ், த ஜெயிண்ட் பில்ட் எ வால், த லிட்டில் சைல்ட் கிஸ்ட் ஹிம். இவன் என்ன பண்ண, ஒரு ஜெயிண்ட் இருந்தார், அந்த ஜெயிண்ட் வந்து ஒரு வால், ஒரு பெரிய இதை வந்து ஒரு கார்டனை வந்து மேக் பண்ணார். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணாங்க, நிறையா பேர் வந்துட்டு போனாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பாய் வந்துட்டு அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட செல்லமாக விளையாண்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அந்த ஜெயிண்ட்டுக்கே அந்த குட்டி பாய் வந்து பண்ணுறான். ஒரு நாள் மட்டும் அந்த கார்டனில் வந்து விளையாண்டுட்டு போகிறான்.
அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த பாய் போயிடுறான். அடுத்த நாள் என்ன பண்ணல, வரவே இல்லை. ஆனால் அந்த ஜெயிண்ட் வந்து அந்த பாய் வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பாய் வரவே இல்லை. கடைசியாக ஒரு நாள் வந்துட்டு அந்த ஜெயிண்ட் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பாய் வராரு. வந்தவுடனே நான் எங்கே போனாலும் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயிண்ட்டை பார்த்து அந்த பாய் கேட்குறான். உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா பேரடைஸ், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் த பாய் டுக் ஹிம் டு பேரடைஸ். அந்த பாய் வந்து ஜெயிண்ட்டை பேரடைஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் செல்ஃப். இது வந்து நம்மளுடைய புக்கில் இருக்கும், பின்னாடி இருக்கும், ஆக்டிவிட்டியில் கொடுத்துருப்பாங்க. இது ரீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ். ஃபார் ஈச் ஐட்டம் ரைட் அ வேர்ட் ஹேஸ் த சேம் ரிலேஷன்ஷிப் as the pair on the left. அதாவது ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு லெஃப்டான பேருக்கு நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் க்ரீப்பர் அப்படின்னா டென்ட்ரல் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட் ஒன் டெசர்ட் ட்ரை கொடுத்துட்டாங்க. வேலி அப்படின்னா ஃபெர்டைல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. க்ரீப்பர் அப்படின்னா டென்ட்ரல். ட்ரீனா அங்கே என்ன வரும் அப்படின்னா லீஃப் கொடுத்துருக்காங்க, பஃப் கொடுத்துருக்காங்க, ஃப்ளார், ஃப்ரூட். ஸோ ட்ரீனா என்னது, ட்ரீல என்ன இருக்கும், பவ் இருக்கும். பவ்னா மரக்கிளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இருக்கும். ஸோ த ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு ரிவர் ஃப்ளோ. மவுண்டைன் அதுக்கான ஆன்சர் பியூட்டிஃபுல். ஹை, ட்ரீஸ், ஸ்டில். மவுண்டைன் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது, ஸ்டில். ஸோ ஆன்சர் ஸ்டில். நெக்ஸ்ட்டு ப்ரீஸ்னா ஜென்டில். ஸ்டோமுக்கான இது, ஸ்டோம்னா வந்துட்டு புயல் வருது, இந்த வன்முறை அந்த மாதிரி சொல்லுவாங்க. வயலண்ட். விண்ட், சி, ரெயின். த ஆன்சர் வயலண்ட். நெக்ஸ்ட்டு மேங்கோ ஸ்வீட். லைம் சோர், புளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சோர். நெக்ஸ்ட்டு பார்க் டிம்பர். ஃப்ளார் பிரான்ச், அ பிளான்ட், ஃப்ரூட் ஸ்டெம். ஃப்ளாரில் என்ன இருக்கும், ஃப்ரூட் இருக்கும். த ஆன்சர் ஃப்ரூட். ஸோ குட்டீஸ், நம்ம வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் யூனிட் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் 1 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் 3 டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா ப்ரோஸ் பார்த்தோம். ப்ரோஸ் when the trees walk அப்படிங்கிற ப்ரோஸ் பார்த்தோம். இதில் 3 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஏபாரஃப் எல்லாமே ரீட் பண்ணிடுங்க. தென் அது மட்டும் இல்லாத வந்துட்டு நெக்ஸ்ட்டு போயம் பார்த்தோம். ட்ரீஸ் அப்படிங்கிற போயம் பார்த்தோம், அதுவும் ரீட் பண்ணிடுங்க. மெமரி போயம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி பார்த்தோம். அதுக்கான புக் பேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாமே ரீட் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.